ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேனா நம்ம 3 பேர் லவ் பேர்ட்ஸோட ப்ரீடிங் அப்டேட் தான் பார்ப்போம். வாங்க இந்த வீக்கோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ பேர் 1லேருந்து பார்க்கலாம். பேர் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் 3 சிக்ஸ் ஹேட்ச் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட 3 சிக்ஸுமே நல்லா க்ரோத்தும் சூப்பராகவும் இருக்குது. பேரண்ட் பேர்ட்ஸுமே சிக்ஸுக்கு நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு. ரிமைனிங் 2 எக்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். எதுக்கு ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அன்ஃபெர்டிலைசேக்காக இருந்துச்சு. அதை 2 டேஸ் முன்னாடி ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த எக் ஹேட்ச் ஆகுமா ஆகாதான்னு. அது லென்த்தான வீடியோலாம் கிடையாது, ஷார்ட்ஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ பேர் 2லேருந்து பார்க்கலாம். பேர் 2 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் 3 சிக்ஸ் ஹேட்ச் ஆயிருந்துச்சு. இப்போ அதோட க்ரோத்துமே நல்லா இருக்குது. பட் ஆனால் இதோட வேஸ்டேஜ் மட்டும் லிக்விடாக போகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால தான் இதுக்கு இப்படி இருக்குது. இங்கே அப்படி என்ன கிளைமேட்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கும். அதே மாதிரி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா மழை பெய்யும். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால் தான் இப்படி நடந்திருக்கும். மழை காலத்தில் கொத்தமல்லி, கீரை இந்த ரெண்டையும் ஃபீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீக்குமே இந்த 2 பேர்ட்டேருந்து நல்ல அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க இப்போ பேர் 3லேருந்து பார்க்கலாம். பேர் 3யும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதில் எக் லே பண்ணவே இல்லை. நானும் 3 வீக்ஸாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பல்ஜாக இருந்துச்சு, எக்லோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. எக் லே பண்ணால் நெக்ஸ்ட் வீக்கில் எக் லே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 வீக் மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எக் லே பண்ணுமா இல்லையான்னு. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜ் க்ளீனாகவும் நல்ல ஃபுட்டும் கொடுத்தா நிறைய சிக்ஸ் அள்ளலாம். இப்போ பெஸ்ட் 5 ப்ரீடிங் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாமே நான் கொடுக்குறதா சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை கொடுக்கலாம். இதை வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட், பீட்ரூட், துளசி, கீரை. இதில் முருங்கைக்கீரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் மட்டும் கீரையை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீக்கோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.